இந்த வாரம் முழுக்க சட்னி வாரம். அட ஆமாங்க, சட்னி பிரியர்களுக்காக சட்னி வாரங்க. தொடர்ந்து சட்னி ரெசிபியாக போடுறேன், கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சட்னி தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், 5-6 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு வதங்கந்தோம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெத்த தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். குட்டியாக ஒரு தக்காளி நல்லா வதங்கந்தோம். கட் பண்ணி வச்ச 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிங்க சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சில்லுன்னு ஆறந்தோம். நைஸாக அரைச்சி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.